எனக்கெல்லாம் இருந்த பிரச்சனைக்கு குறைந்தது ஒரு 200 தடவை தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கணும் நான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இயக்குனர் விக்னேஷ் ராஜா கிட்ட வந்து நான் சொன்னது இதுதான், நான் நடிக்கிறேன்னு யாருக்கு தெரிய வேண்டாம். ஆமாம் சார், அது கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னாப்ல. அதனால என் பேர் போடல, நான் நடிச்சிருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை. இப்போ நிறைய பேர் ரெஃபரன்ஸ் சொல்கிறது நம்மாழ்வாருடைய ஒரு ஸ்டைல் மாதிரி இருக்கலாம். வந்தவர் வந்து மேக்கப் மேன் வந்து ஃப்ரம் கேரளா. அவருக்கு இவர் ஐயா நம்மாழ்வார் அவர்களை தெரியுமான்றது தெரியாது. இந்த மாதிரி பெரியவர்களுடைய உருவத்தை ஒத்து நம்முடைய உருவம் அமைதுனாக்கா அதை நம்ம செஞ்ச பாக்கியம் தான். உங்களை ஒரு நெருக்கடி கொடுத்து என்னடா எந்த பக்கம் போனாலும் அணை நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப்பே பண்ண விடாத மாதிரிலாம் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க சார். சார், நெருக்கடிகள்லாம் எவ்வளவோ இருந்திருக்கு சார். எனக்கு இண்டஸ்ட்ரியிலையும் சரி, நான் வேலை பார்க்கும் பொழுதும் சரி. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி தான் எனக்கு வந்து எல்லாம் மற்றவங்களுக்கு ஒன்று இல்லை சார், யாரும் இல்லை சார். நான் யாருக்கும் போட்டி இல்லை, எனக்கு யாரும் போட்டி இல்லை. எனக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு கிடைக்கிறது மற்றவர்களுக்கு. எனக்கு கிடைச்ச சந்தோஷம், அதே மற்றவர்களுக்கு கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். அப்புறம் TN 2026 அந்த படத்தில் வரும்போது கூட லாஸ்ட்டில் அந்த ட்ரெயிலரில் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டுருவீங்க. நான் அது அவங்க இது பண்ணது தான். அது மாப்பிள்ளை தம்பிரம்மையா மாப்பிள்ளை தான் அது இது பண்ணாங்க. அதெல்லாம் அந்த சரி அப்படிங்கிறது அது ரொம்ப அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார், அவர் இல்லை இப்போ காலமாயிட்டார். நிறைய பேர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த குவாலிட்டிஸ் டு பிகம் அன் ஆக்டர் அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க் தான். இன்னுமே அது யாரும் டிஃபைன் பண்ண முடியல. நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அந்த கண்ணீர் வர வைக்கிறதுன்னா எப்படி நீங்கள் வர வைப்பீங்க? நிறுத்திட்டு கிளேஷன் போடுவீங்களா? ஒரு ஷார்ட்டில் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கண்ணீர் உங்களை பார்த்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படி பண்ணுறது இந்த தெரியலையா? சார் வணக்கம் சார். வணக்கம். SS மியூசிக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தம்பி, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம், உங்களுடைய குழுவுக்கும் என்னுடைய வணக்கம். சரி, கரை படம் பார்த்தோம் சார். படத்தில் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணி முடிச்சக்கப்புறம் கூட நீங்கள் தான் அந்த கதாபாத்திரம் பண்ணணும்னு தெரியல சார். அப்புறம் நிறைய பேர் டிட் யூ நோட்டீஸ் MS பாஸ்கர் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. MS பாஸ்கர் தப்பாக ஏதாவது நோட் பண்ணியிருக்காங்க போட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த கிரெடிட்ஸ்லாம் வந்து தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தாங்க. சில பேர் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போதே அந்த காட்டனை பற்ற வைக்கிற ஒரு சீன் இருக்கும்போது அதில் ஓகே ஓரளவுக்கு எல்லாருமே படம் பார்த்தக்கப்புறம் ஆமாம்ல அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆச்சு. படத்துக்குள்ளே நீங்கள் தான் இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு அப்பியரன்ஸ், அந்த டப்புமே நீங்கள் தான் பண்ணியிருக்கும் போது அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. எப்படி சார் இது? ஒருத்தவங்க நடித்து அந்த கிரெடிட் வாங்குறது வேறு, நான் நடித்தேன்னே யாருக்கும் தெரியல, அது ஒரு பெரிய சம்பவமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, இது வந்து ஃபஸ்ட்டு மேக்கப் போட்ட உடனே நான் வந்து தம்பி இயக்குனர் விக்னேஷ் ராஜா கிட்ட வந்து நான் சொன்னது இதுதான், நான் நடிக்கிறேன்னு யாருக்கு தெரிய வேண்டாம். ஓ ஓகே. ஆமாம் சார், அது கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னாப்ல. அதனால என் பேர் போடல, என்னுடைய ஃபோட்டோ வந்து எதுலேயும் பகிர்விடலை. நான் நடிச்சிருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை. இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, அந்த குரூவில் இருக்கக்கூடியவர்கள், அந்த படக்குழுவினர் யாரும் கூட நான் நடிச்சிருக்கேன்னு வெளியில் சொல்லலை. அதுதான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இம்மி அளவு கூட எதுவும் வாய்த்து வரல. அதுக்கப்புறமா படம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் ஒருத்தராக ஃபோன் பண்ணி எங்ககிட்ட கூட நீ சொல்ல பற்றியா அப்படின்னாங்க. நான் யாருக்கிட்டையுமே சொல்லலைன்னு. இன்னும் அந்த லுக்கெல்லாம் என் ஒய்ஃபே பார்க்கல, அவங்களும் இன்னும் படம் பார்க்கல. அவங்களுக்கும் நீங்கள் சொல்லாமல் சஸ்பென்ஸாக கூப்பிட்டு போயிருந்தா கூட கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க சார். மாட்டாங்க. ஆமாம். இல்லை அப்போ நீங்கள் அது நீங்கள் இந்த படத்தில் நடிக்கவே இல்லையான்ட்டுவாங்க. வேறு என்ன சொல்ல போகிறாங்க? இல்லை, லுக் டெஸ்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலருக்காக ரோலுக்காக அந்த ஒரே ஒரு லுக் தான் பார்த்தாங்களா இல்லை நிறைய லுக்ஸ் போனாங்க? அது மட்டும்தான். இப்போ நிறைய பேர் ரெஃபரன்ஸ் சொல்கிறது நம்மாழ்வாருடைய ஒரு ஸ்டைல் மாதிரி இருக்கலாம். பட்டு வந்தவர் வந்து மேக்கப் மேன் வந்து ஃப்ரம் கேரளா. அவருக்கு இவர் ஐயா நம்மாழ்வார் அவர்களை தெரியுமான்றது தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு இது லுக் அதனால் அப்படி அமைஞ்சு போகிற மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி பெரியவர்களுடைய உருவத்தை ஒத்து நம்முடைய உருவம் அமைதுனாக்கா அதை நம்ம செஞ்ச பாக்கியம் தானே. பரிச்சயமான ஒரு குரல், பரிச்சயமான நபர். ஆனால் அந்த படத்தை நடிச்சிருக்காரு இன்ன வரைக்கும் எனக்கு வந்து சரியலாகவே இருக்குது. அவர் அந்த வாய்ஸை நான் ரீகலெக்ட் பண்ணுறேன், என்னால் அது திருப்பி கூட கொண்டு வர முடியல சார். அது எப்படி சார் இது? அந்த வாய்ஸ் குறிப்பிட்டு இப்படி நம்ம பண்ணுவோம் ஒரு இல்லை, அது வந்து நான் டப்பிங்கில் இருக்கும் பொழுதே வந்து இந்த மாதிரி வந்து இந்த கேரக்டருக்கு இப்படி வச்சா இப்படி பேசினேன் அப்படி இருக்கும், அப்படி பேசினேன் அப்படி இருக்கும்னு அது என்னமோ இயல்பாக நமக்கே வந்தது. நான் வந்து ஐ எம் நாட் அ மெமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்றைக்கி எல்லாரோட மச்சான் மயில்சாமி மாதிரியோ, இல்லை அண்ணா சிவகுமார் அவர்கள் மாதிரியோ, இல்லை ராக்கெட் ராமநாதன் மாதிரியோ அப்படிலாம் எனக்கு வராது. பட் அந்த உருவத்திற்கு கரெக்டாக அந்த வாய்ஸை வந்து மாற்றி பொருத்தக்கூடியது, அந்த கலை எனக்கு ஓரளவுக்கு தெரியும்.
அப்படித்தான் அதை மாற்றி பேசுனது. அந்த அந்த வயசுக்கு அப்படித்தான் இருக்கும் அவர் வாய்ஸு அப்படின்றது இது பண்ணி தான் பேசுனது. நரேஷன் கேட்கும்போது எப்படி சார் தோணுச்சு, ஓகே இந்த கதாபாத்திரத்துக்கு இதுக்கு பதிலாக நம்ம வேற கதாபாத்திரம் கொடுத்தா கூட நல்லா இருந்திருக்குமே? பாதிக்கப்பட்ட ஒரு பெரியவர், ஒரு பரிதாபத்திற்குரியவர், ஒரு இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்படக்கூடியவர், ஓகே அவ்வளவுதான். 8 தோழர்கள் கதையை 5 நிமிஷம் தானே கேட்டேன் மகன் ஸ்ரீ கணேஷ் கிட்ட. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாமல் போதில் 8 தோட்டா இருக்குது, 8 தோட்டாவும் வெடிக்கும்போது ஒன்று வெடிக்கும்போது ஒரு இன்சிடென்ட்டு, 8 தோட்டாவும் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது, ஓகே ரைட் அவ்வளோதான். அப்படி கேட்டது தான் அந்த கதை. ஒரு நடிகராக எவ்வளோ படங்கள் பண்ணியாச்சு சார். நிறைய பேர் நடிகணும் ஆசைப்படுறாங்க. இந்த குவாலிட்டிஸ் டு பிகம் அன் ஆக்டர் அப்படின்றதே ஒரு பெரிய டாஸ்க் தான். இன்னுமே அது யாரும் டிஃபைன் பண்ண முடியல. நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சார் உண்மையான உழைப்பு வேணும் சார். அந்த உண்மையான உழைப்பு கடுமையான உழைப்பாக இருக்கணும் சார். அந்த கடுமையான உழைப்பு மற்றவர்களை கவரக்கூடிய விதத்தில் இருக்கணும் சார். இதுதான் சார் எனக்கு தெரிஞ்சது. ஒரு இயக்குனர் உங்களை நம்பி ஒரு கேரக்டர் கொடுக்குறாருன்னா அவருடைய நம்பிக்கையை பொய்யாக்காமல், நீங்கள் அதை பாழாக்காமல், அதை காப்பாற்றக்கூடிய அளவில் நீங்கள் பண்ணணும் சார். இதுதான் சார் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணிகிட்டு இருக்கிறது. மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. என்னை விட இளைஞர்களுக்கு வேணால் நான் சொல்லலாம், இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இது பண்ணுங்கப்பா, ஃபுல்லாக உண்மையாகவே நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய இளைஞர்கள்லாம் நல்லா தான் சார் பண்ணுறாங்க, அவங்கள குறை சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ எவ்வளோ பேர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யாரையும் நான் குறை சொல்லி, என்னுடைய மகனை கூட நான் குறை சொல்ல முடியாது சார். நல்லா தான் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு கொடுத்ததை நாம் சிறப்பாக செய்துவிட்டு நாம் போய் கொண்டிருக்கோம், அவ்வளோதான். அண்டு நாங்கள் ஹாட்ஸ்பாட் 2 மச்சுக்கு அண்ணனையும் இன்டர்வியூ எடுத்தோம். அப்பவும் சொல்லியிருந்தாங்க அப்பா நடிக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது, கடைசியில் தான் எங்களுக்கே தெரிய வரும் அப்பா அந்த ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி தான். கடைசியில் பார்த்தா உங்களையே தலைவராக கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இது பண்ணோம். இதுதானே அப்படி தானே இருக்காங்க, அப்படி தான் சார் இருக்காங்க. எனக்கு ஒரு பையன் ஃபோன் பண்ணார் சார், தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன், சொல்லுங்கள் தம்பி சார், உங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் திறக்கலான்ட்டு இருக்கேன் சார், நீ என்ன பண்ணுறீங்க? என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒழுங்காக படி, எனக்கு ரசிகர் மன்றத்தில் என்ன பண்ண முடியுங்க? இல்லை சார் உங்கள் படம் எனக்கு பிடிக்கும், பாரு, அதோடு விட்டுரு, நீ என் படத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்போ படிப்ப? இப்போ பார்க்குற குழந்தைகள்கிட்ட நான் சொல்கிறது அவ்வளோதான் சார், நல்லா படிங்க. கற்றோர்க்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. நீ படிச்சுட்டீங்கன்னா எங்கே ஒன்று, நீ இந்த லாங்குவேஜை படிக்காத, இந்த லாங்குவேஜை வெறுத்துரு, நான் சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையும். எல்லா லாங்குவேஜையும் கற்றுக்கோ. நான் இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு தஞ்சாவூர் தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. இங்கே தான் நான் மெட்ராஸ் பாஷை, இத்தனை ஸ்லாங்ஸு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷு, எல்லா பாஷையும் நான் ஓரளவுக்காவது கற்றுக்கிட்டது. அப்போ தான் நம்ம வெளியில் போகும்போது 4 இடத்துக்கு போனாலும் பிழைக்க முடியும். நீங்கள் அங்கேயே போய் நீங்கள் இப்போ ஆந்திராவில் போய் எங்கேயாவது ஒரு இன்டீரியர் ஆந்திராவில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னாக்கா, அங்கே போய் நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னாக்கா எப்படி புரியும்? இல்லையே. நம்ம லாங்குவேஜஸுக்கு விரோதம் இல்லை சார், பட் தாய்மொழியை நேசியுங்கள், இதுதான் என்னுடைய இது. வெவ்வேறு படம் நடிக்கும் போது வெவ்வேறு கதாபாத்திரங்கள் ஒன்று அணுகுவாங்க, இது மாதிரி பண்ணுங்க அது மாதிரி பண்ணுங்க. ஒரு கதாபாத்திரம் எனக்கு சூட் ஆகும் சூட் ஆகாதுன்னு சொல்லி இன்னுமே நீங்கள் முடிவு பண்ணிட்டு இருப்பீங்க. அது எப்படி சார் நீங்கள் ஓகே இது நம்மளை நம்பி தான் வந்திருக்காங்க, நம்மளை தேடி இந்த கதாபாத்திரம் நீங்கள் பண்ணால் சரியாக இருக்கும்னு ஒரு டேரக்டர் அவங்க ஒரு பாயிண்ட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் சூட் ஆகும் என்னன்றதை முதல்ல நான் பார்க்கணும். நான் பண்ணால் அது நல்லா இருக்குமா? இல்லை எனக்கு அவங்க கேட்டாங்களேங்கிறதுக்காக பண்ணி அந்த கதாபாத்திரத்தை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் எனக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி தான் நான் ஒத்துக்குவேன் அந்த கேரக்டரே. அப்போ நோ சொல்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டீங்களா சார்? அது வரலன்னா இல்லையே, இந்த கேரக்டருக்கு நான் சூட் ஆக மாட்டேன், தயவுசெய்து பார்த்துக்குங்க, வேறு யாரையாவது போட்டுக்குங்க அப்படின்னு நான் நிறைய படங்கள் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கூட ஒரு 2-3 மாதம் அவாய்ட் பண்ணி தான் இப்படி தாடியோடு உட்காந்துருக்கேன். நான் அடுத்தது ஒரு படத்துக்கு தாடி கண்டினியூட்டி அப்படி போகலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அடுத்து பிராங்க்ஸ்டர் அவருடைய படத்தில் நீங்கள் ஒரு மாதிரி கிராண்ட் ஃபாதர் அது பயங்கர ஒரு ரஸ்டிக்கா ஒரு வில்லனா சார், அது மாதிரி டானா சார், லோக்கல் டான் அந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர். இப்போ படங்கள் நிறைய வரும்போது இப்போ நிறைய படங்கள் ரோல்ஸ் அதே சிமிலராக பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது திகட்டுற மாதிரி ஃபீல் ஆகுமா சார்? ஒரே மாதிரி பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி சொசைட்டிக்கு மெசேஜ் கொடுத்து நம்ம கருத்து கந்தசாமி ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படி இல்லை சார், நீங்கள் மெசேஜ் எவ்வளோ கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். அதை நீங்கள் ஒன்று சொல்லும் பொழுது ஒன்று வேறு மாதிரியே சொல்லணும் இல்லையா? இல்லைன்னா போர் அடிக்கும். அப்படியே உட்காந்து நான் காலட்சேபம் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தால் போர் அடிக்கும். ஒன்று அதுக்கு ஆக்ஷன் வேறு மாதிரியாக இருக்கணும். அதுக்கு டைரக்டர்களுடைய ஒத்துழைப்போடு தான் நம்ம அதெல்லாம் பண்ண முடியும். இவ்வளோ அவங்க தான் அந்த கேரக்டர் வடிவமைக்கிறாங்க, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. திரும்பி பார்த்தா நீங்கள் ஒரு பெரிய ஒரு பாதையை உருவாக்கியிருக்கீங்க சார்.
ஒருவேளை சினிமாவுக்கு வரலன்னு என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டால் என்ன சார் சொல்லுவீங்க? ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு இவ்வளோ நேரம் பேசாமல் அமைதியாக வாசலில் உட்காந்துருப்போம். இவ்வளோ பெரிய வீடு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாட்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு அமைதியாக காலத்தை கழிச்சிட்டு சாயங்காலம் ஆனால் கோயிலுக்கு போய்கிட்டு அதை வெத்தரப்பாக போய்ட்டு பேசிட்டு அப்படிலாம் இருந்துருப்போம். இல்லை இப்போ சொல்கிறாங்களே நிறைய பேர்லாம், உழைப்பு போட்டால் நீ அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிடுவேன், இல்லை உன் தலையில் ஆல்ரெடி எழுதியிருக்கணும். தலையில் எழுதினபடி தான் எம்எஸ் பாஸ்கர் நடந்திருக்கா, இல்லை உழைப்பு போட்டனால தான் நடந்திருக்கா? இல்லைங்க, உழைப்பு நிச்சயமாக வேணுங்க. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் எனக்கு வந்து தலையில் நீ வந்து 100 வருஷம் வாழ்வேன்னு சொல்லிவிட்டு காலில் கல்லை கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்தீங்கன்னாக்க என் தலையில் 100 வருஷம் வாழ்வேன்னு எழுதியிருக்கேன், நான் சாக மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியுமாங்க? அப்போ மேலே வரணுங்கிற உழைப்பு போட்டு தானே ஆகணும். உழைக்கணும் சார். தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய்விருத்த கூலி தரும். இதுதான் உண்மை. வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? நான் வந்து எனக்கு எல்லாமே வந்து இப்படி தான். அது பழைய கதை கூட சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி வந்துருச்சு, ஒருத்தன் மேலே ஏறினுட்டான், ஓட்டு மேலே, கூரை மேலே. அப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு போட்டில் வந்தான். ஏய் வா வா போயிடணும், நீ கடவுளை வந்து காப்பாற்றுவார். அடுத்ததாக ஒரு பெரிய கட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் வந்தான், பரிசல் பிடிச்சிட்டு வந்தான். ஏய் வாடா இதுலேயே போயிடலாம், இல்லை இல்லை கடவுள் வந்து காப்பாற்ற, தண்ணி இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் வந்தான். டேய் அவன் போனவன்லாம் விட்டடா, நீ வாடா இதில் போயிடலாண்டா தப்பிச்சு, கடவுள் வந்து காப்பாற்ற, தண்ணி மூழ்கி செத்துறான். மேலே போன கடவுள் நான் உன்னை நம்பினேன், ஏமாத்தேன். எப்படி நீங்கள் தண்ணி இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டே இருந்தது, நீ என்னை காப்பாற்றலையா? ஏன்டா கிருபியில் முதல்ல போட்டை அனுப்பிச்சான் வரமாட்டேன்ட்டு, பரிசல் அனுப்பிச்சான் வரமாட்டேன்ட்டு, அப்புறம் மரக்கட்டையை அனுப்பிச்சான் அதையும் வரமாட்டேன்ட்டு, நானே இறங்கி வந்து உன்னை கூட்டிகிட்டு வரணுமாடா, என்னடா இது? அந்த மாதிரி என்ன முயற்சி நீங்கள் வந்து நம்பிக்கை, இறை அருள், அதிர்ஷ்டம் என்ன இருந்தாலும் உங்கள் உழைப்பு வேணும் அப்படிங்கிறது தான் உண்மை. எனக்கு தெரியும் அந்த உழைப்பு தான் இப்போ. அதுக்கு நான் நாத்திகன் இல்லை சார், நான் ஆத்திகன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், உழைப்பு வேணும் நிச்சயமாக. அந்த உழைப்பே செய்யும் தொழிலே தெய்வம். இல்லை சார், இப்போ நீங்கள் பியூர் டேலண்ட், உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே சார்ந்து நீங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களே சார், உங்களை ஒரு நெருக்கடி கொடுத்து என்னடா எந்த பக்கம் போனாலும் அணைக்கட்டுறீங்களே, நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப்பே பண்ண விடாத மாதிரிலாம் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க சார். சார் நெருக்கடிகள்லாம் எவ்வளவோ இருந்திருக்கு சார். எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலையும் சரி, நான் வேலை பார்க்கும் பொழுதும் சரி, எனக்கு வந்து என்னுடைய ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, அதை நான் பெரிய ஒரு இதுவாக நினைக்கல சார். நீ உன்னால் முடியுதா என்னால் முடியுதா பார்த்துலவா அப்படின்ற ஒரு அந்த புல் பவர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் மீறி வந்துக்கிட்டு இருக்கேன். நான் காமெடி கேரக்டர் நடிக்கும் போதெல்லாம் எனக்கு பெரிய டென்ஷன்லாம் இருந்திருக்கு, வீட்டில் சோகமெல்லாம் இருந்திருக்கு. இவ்வளோ எனக்கெல்லாம் இருந்த பிரச்சனைக்கு குறைந்தது ஒரு 200 தடவை தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கணும் நான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போ வந்து உட்காந்து எல்லாம் மற்றவங்களை கொண்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கள், ஜாலியாக அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன, அது ஒன்றும் இல்லை சார். டென்ஷன் எப்போவுமே இருக்கிறது தான், இருக்கட்டும். அதுக்கு தகுந்த அதை போய் எதிர்த்து போராடுவோம். சோர்ந்து போய்விட்டு எப்படி இருக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி சார் உங்களையே உத்வேகப்படுத்திட்டாங்க? என்கிட்ட ஒரு பெரிய ஒரு இது இருக்குது சார். நான் ஒரு 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 பெரிய மனுஷங்கிட்ட கூட நான் சொன்னேன், எப்படி நீ வந்து இதெல்லாம் இது பண்ணுற, பிரச்சனை இருக்குன்னாக்க. இப்போ உங்களுக்கு எனக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு பயங்கர டென்ஷன் கொடுக்குறீங்க. நான் கார் எடுத்துக்குவேன், தனியாக போவேன் காரில், வேறு யாரும் இல்லை, பக்கத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி நினச்சிக்குவேன். முடிஞ்ச வரைக்கும் வாய்க்கு வந்த மேனிக்கு திட்டிக்கிட்டே போவேன். ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே போய் ஒரு டீ சாப்பிட்டு அங்கேயும் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த கோவங்கள்லாம் தணிஞ்சிடும். அவ்வளோ நல்ல ஐடியா இது அப்படின்னா. ஆமாம், வித்தியாசமாக இருக்குது சார். அவ்வளோதான். அப்புறம் உங்களை பார்க்கும்போது என்ன தம்பி வா அப்படின்னாக்க சரியாக போகுது. சரி நான் நேற்றுக்கு கொஞ்சம் கோவமாக பேசிட்டேனே, தப்பாக நினச்சிக்காங்க, ரைட் சரியாக போச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலேயும் நீங்கள் கோவமாக போகிறீங்கன்னா போங்க, நான் பேசலை, நான் ஒதுங்கி போகிறேன், அவ்வளவு தானே. நீ அருவாளை தூக்குறியா, நான் ஈட்டி தூக்குறேன்னா தான் பிரச்சனை. நம்ம எதையுமே தூக்க வேண்டாம், இந்த ஈகோன்றதை தூக்கி போட்டுருங்க. அதுதானே பார்க்கிங்கோட கதை. ஆமாம், அது சிமிலராக இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன்னா. அண்ட் நீங்கள் இப்போ குட்டி குட்டியாக அந்த டப் சொல்லுவாங்களே சார், டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து குட்டி குட்டி நுணுக்கங்கள் ஆட் பண்ணுவாங்க லாஸ்ட்டில். அது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அந்த கேப் ஃபில் பண்ணுறதுல. இப்போ டிஎன் 2026 அந்த படத்தில் வரும்போது கூட லாஸ்ட்டில் அந்த ட்ரெயிலரில் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டுருவீங்க. ஸோ அது எல்லாருக்குமே இப்போ இருக்க அது அவங்க இது பண்ணது தான். அது மாப்பிள்ளை தம்பிராமையா மாப்பிள்ளை தான் அது இது பண்ணாங்க. அதெல்லாம் இந்த சரி அப்படிங்கிறது அது ரொம்ப, அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார், அவர் இல்லை இப்போ காலமாயிட்டார்.
அதனால் அந்த மாதிரி தான். உங்களுடைய காம்படிட்டர் யார் சார்? உங்களுடைய காம்படிட்டர்? இல்லை சார், யாரும் இல்லை சார். நான் யாருக்கும் போட்டி இல்லை, எனக்கு யாரும் போட்டி இல்லை சார். எனக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கிது, மற்றவர்களுக்கு கிடைக்கிறது மற்றவர்களுக்கு. எனக்கு கிடைச்ச சந்தோஷம், அதே மற்றவர்களுக்கு கிடைத்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். ஓகே. அண்ட் ரீசெண்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் இப்போ பேசியிருப்பீங்க, ராம்ஷாரோட ஷோவில் போய் பேசிகிட்டு இருக்கும்போது கூட என்னை பார்த்து ஒருத்தர் வந்துட்டு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பாப்புல, ஹவு மச் யூர் டிராயிங் கேட்கும்போது வந்துட்டு அது திருவிடமருதூர் கோயில் வாசலில். ஆமாம் ஆமாம். தெரியலன்னாக்கா அப்புறம் எதுக்கு சார் நீங்கள்? நான் எங்கிட்ட அன்றைக்கி வந்து ஒருத்தர் கேட்டார், ராஜ் சார் ஹவ் ஐம் வெரி குட், ஐ ஃப்ரம் லண்டன் சார். வரல இல்லை சார், கொஞ்சம் இங்கிலீஷில் பேசி பழக்கம். பேசுங்க, நானும் பேசுகிறேன். நீங்கள் பேசுங்க சார். நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறேன், நான் மலையாளத்தில் பேசுகிறேன். மலையாளம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். நான் அப்புறம் என்ன, தமிழ் தெரியுமில்ல? தெரியும், பேசுங்க, தமிழில் பேசுங்க. அப்புறம் எப்படி நம்ம தமிழை காப்பாற்ற போகிறோம்? சும்மா பண்ணிடுறாங்க. இல்லை சார், ஆங்கிலத்தில் பேசினால்தான் ஒரு பெரிய மரியாதையை நினச்சிக்கிறாங்க சார். அது இல்லை, வெள்ளைக்காரனே இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிருக்கான் திருவண்ணாமலையில் உட்காந்து. அப்புறம் என்ன, அது நிறைய கடந்து போயிட்டீங்களா சார் லைஃப்பில்? இதுதான் நம்ம நிறைய பார்த்தாச்சு அப்படின்னு அனுபவங்கள்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். வாழ்க்கைங்கிறது இது என்ன சார், பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டு உள்ளது தான் வாழ்க்கை. அதான் நல்ல விதமாக யாரையும் முன்படுத்தாமல் வாழ்ந்துட்டு போவோமே, அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் பார்க்கிங் டைரக்டர் கூட ஒரு சொல்லியிருப்பாப்புல, வந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் போது ரொம்பவே உருன்னு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இருந்தாப்புல. ஏன்னா நம்ம வாடகை வந்த ஒருத்தவர் வந்து கார் வாங்கிட்டாரு, ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு முகத்துல ஒரு நபர் வந்து கார் துடைக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு கோவம் இருக்கும்ல. அப்போ ஒரு மூட் செட் பண்ணி எனக்கு ஷூட் ஃபுல்லாகவே கொஞ்சம் கரண்ட் முன்னாடி தான் இருந்தார் சார். கேட்டால் அது செட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு ரோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அது ஃபுல்லாக மைண்டுக்குள்ளே ஏற்றி இறக்கி, இப்போ நம்ம இந்த கராப்படத்தில் வந்த மாதிரி கூட நீங்கள் அப்போ தான் சார் ஒரு முழுமை இருக்கும் அதில். நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு கவனத்தை வச்சுக்கிட்டு இங்கே நடித்தோம்னா செத்தவங்கையில் வெத்தரப்பா கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அது அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து அதுக்கு முழுமையாக போகணும். அந்த ஷாட் வரைக்கும் அந்த பையனை வந்து தேவையற்ற ஒருத்தன் வந்திருக்கான் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். அது தவிர மற்ற அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள், அந்த கார் வந்து திரும்ப அந்த கண்ணை வெளிச்சத்தில் சுருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த காரை வெளியே எடுத்தோணும் அப்படின்ட்டு அவனை பார்த்து எகத்தாளமாக சிரிக்கிறது, இதெல்லாம் நம்முடைய கற்பனை, நம்மளாக பண்ணுறது தான். இப்படி தானே பண்ணுவான் ஒருத்தனுக்குள் நீங்கள் எனக்கு வேண்டானாக்கா நீங்கள் எது பண்ணாலும் குற்றம் அப்படிங்கிறது தானே உலக இயற்கை. அதை தான் அந்த படத்தில் அந்த கேரக்டரில் காமிச்சிருக்கோம். கடைசியில் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி இந்த நிலைமை அப்படிங்கும்போது, நமக்கு ஒரு பொண்ணு இருக்குது, நாளைக்கு அதை ஏதாச்சும் என்ன பண்ணுறதுலாம் ஃபீல் பண்ணி தான் அந்த பொண்ணு மேலே இருக்க ஆரம்பத்துலேருந்தே அந்த பொண்ணுக்கிட்ட அவன் ஒன்றும் பெரிய விரோதம் காமிக்கல. பாருமா, உன் மேலே எனக்கு ஒன்றும் விரோதம் இல்லைம்மா, பேசாமல் இங்கேருந்து போயிடுமா அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவளை தூக்கிட்டு ஓடுறான், கொண்டு போய் காப்பாற்றுறான். நான் கடைசியில் சொல்கிறான் அவங்ககிட்ட, என்ன உனக்கு 28 வயசு இருக்குமா, அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறேன், எனக்குள்ளேயே அந்த பொறுமை இல்லை, சாரிப்பா அப்படின்னு அப்போ மன்னிப்பு கேட்குறான். ஒரு நல்ல கேரக்டர் தான். நடிப்பை இயல்பாக கற்றுக்க முடியுமா சார், இல்லை எப்படி? அது இயல்பாகவே வரக்கூடியவர்களும் உண்டு, நடித்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் உண்டு. அது சொல்கிறாங்க, கோச்சிங் கிளாஸ்லாம் சொல்கிறாங்க 10 நாள்லேயே நடிப்பை கற்று தருவீங்க. அதெல்லாம் அப்படிலாம் பண்ணவே முடியாது. நீங்கள் அதுதான் சார் எனக்கு இன்னும் 10 நாள் என்னது நடிப்பீங்க? அது சொல்கிறாங்க, அது மாதிரி கோச்சிங்லாம் சொல்கிறாங்க. அப்போனா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய படங்கள் நிறையா நடிச்சு. இல்லை சார், நடிப்புன்றது ஒரு தவம். அதை நீங்கள் தவம் இருக்கணும். இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், இப்படி பேசலாம், இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. சரி, நீங்கள் எப்படி இதில் நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேனே, அந்த கண்ணீர் வர வைக்கிறதுன்னா எப்படி நீங்கள் வர வைப்பீங்க? நாங்கள் நிறுத்திட்டு கிளேஷன் போடுவீங்களா? ஒரு ஷார்ட்டில் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கண்ணீர் வரணும், உங்களை பார்த்துட்டே இருக்கும், நீங்கள் பேசிட்டே இருக்கும், அப்படியே கண்ணீர் வரும். வந்துடுச்சா இல்லையா? வருது, வந்துடுச்சு இல்லை? ஆமாம் ஆமாம் சார், அப்படி தான். இதுக்கு நிறுத்துங்க, இருங்க, கிளிஷன் போட்டு ஓடுவாங்க. அப்படி கிடையாது, வரணும்னா வரணும், அவ்வளோதான். பயங்கர மேஜிக்கான அப்படி தான் பண்ணணும், வேறு என்ன பண்ணுறது? ஏதாவது பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது பயங்கரமாக இருக்கீங்களா? பூர்வ ஜென்மம்லாம் என்ன சார், நீங்கள் ஒன்று இந்த ஜென்மத்தில் நினைச்சாலே கண்ணீர் வரும். எவன் என்னென்ன பிரச்சனை பண்ணியிருக்கான் நமக்குன்றது நினைச்சாலே கண்ணீர் வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜாலியாக சொல்கிறேன். நடிக்கணும்னா நடிக்கணும் சார், கண்ணீர் வரணும்னா வரணும், அவ்வளோதான். அப்படி டியூன் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு நீங்கள்? ஆமாம், அதுதானே பொழப்பு, வேறு என்ன பண்ணுறது? அடுத்தடுத்த படங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்குது, ஒரு 5-6 படம் இருக்குது, வர வேண்டியது. இந்த சைலப்பன் சைக்கிள் மார்ட் 1 வர வேண்டியிருக்கு, கரை வந்துடுச்சு. ஆமாம். அதுக்கப்புறமா இந்த கிராண்ட் ஃபாதர் பிராங்க்ஸ்டார் ராகுல் இது, அப்புறம்
அதில் நடித்த ஸ்ரீநாத் என்னுடைய நண்பன் இப்போ விஜய் கட்சியில் ஆமா வின் பண்ணிட்டாரு தூத்துக்குடி. தூத்துக்குடி பண்ணிட்டாரா? ஆமா ஜெய் சார். நான் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லணும். ஆமாம் சார், நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும், வரட்டும், இளைஞர்கள்லாம் வரட்டும் நல்லபடியாக. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.